வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட 29வது நாள் பயணம். கொஹிமால இருந்து சேனாபதி அப்படின்ற ஏரியாவுக்கு போலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்கேன். ஒரு 70லேருந்து 80 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். முடியுமான்னு தெரியல. போறதுக்கு ட்ரை பண்ணேன். இப்போ 2900 கிலோமீட்டர் சென்னையில இருந்து நானு தூரத்துல இருக்கேன். இன்னைக்கு என்னோட 29வது நாள் பயணம். நேத்து ஒரு 66 கிலோமீட்டர், 67 கிலோமீட்டர் பயணம் பண்ணேன். இந்த 2900 கிலோமீட்டர் பயணத்திலேயே நேத்தும் முந்தா நாள் ரொம்ப கொடுமையா இருந்தது. நேத்து அத விட ரொம்ப 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 கஷ்டமான ஒரு பயணம். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாகாலாந்து வந்து ஒரு போர்க்குணமிக்க மக்களால நிரம்பிய ஒரு ஊரு. 2வது உலகப் போர்ல இவங்களோட பங்களிப்பு ரொம்ப பெருசா இருந்தது. இது நாகாலாந்தோட கேபிட்டல். கொஹிமாவோட உயரமான இடத்துல இருந்து இருக்கிற ஒரு வியூ. இந்த இரும்பு ஆர்ச்சோட நாகாலாந்து முடியுது. அது மணிப்பூர். இது மாவோன்ற ஏரியா ஃபஸ்ட்டு வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னோட லாஸ்ட் ஸ்டேட், இந்தியாவோட லாஸ்ட் ஸ்டேட்டு. நெக்ஸ்ட்டு மியான்மர். லாரி செக் போஸ்ட்டு. இந்த லாரிக்கு பக்கத்தில் இருக்கிறது செக் போஸ்ட் இருக்கும். இது வந்து வண்டிங்களுக்கு பாருங்க. அடுத்து இது வந்து நம்ம சைக்கிள் நிற்கும் பாருங்க. இது இன்னர் லைன் பர்மிட்டு வாங்குற இடம். 100 ரூபாய் கொடுத்து இதை வாங்கணும். இதாக இருக்கு பாருங்க நம்ம சைக்கிள். இதுதான் வாங்கணும். இங்கே வந்து ஆதார், லோக்கல் ஒருத்தவங்களோட ஆதாரம் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். யார் வந்தாலும் இந்த பர்மிட் வாங்காமல் உள்ளே போகக்கூடாது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட 30வது நாள் பயணம். மணிப்பூரில் சேனாபதி அப்படின்ற ஏரியாவிலேருந்து மணிப்பூரோட தலைநகரத்துக்கு இம்பாலுக்கு பயணப்படுறேன். 60 கிலோமீட்டர், 66 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது என்னோட பயணம். இன்னைக்கு காலையில் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு இது பட்டாணி, இது கருப்பு கடலை, பக்கோடா. இது 3 தான் சாப்பிட்டு இன்னைக்கு நான் கிளம்புறேன். டீன்னு சொல்லியிருக்கேன். என்னோட செக்ரட்டரியேட்டு, அசம்பிளி. வேற எந்த இடத்துலையும் நான் வீடியோ எடுக்கல. ஏன்னா இது வந்து போலீஸ்கோட ஹெட் குவார்டரு. இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸு. பண்ணியிருக்கேன். 9 மணிக்கு சாப்பிட்டாச்சு. இப்போ 11:30 மணிக்கு திருப்பியும் மாமோஸு, சட்னி, சூப்பு, அப்புறம் டீ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். சூப் நல்லா இருக்கு, கிளியர் சூப்பு. இன்னொரு கப்பு கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்காங்க.